फ्रेंड्स इनकी நம்ம கேக் பாப்ஸ் பண்ண போறோம் இதுக்கு வந்து நான் வந்து சாக்லேட் கேக்கோட கிரம்ஸ் வச்சிருக்கேன் சாக்லேட் கேக் நல்லா உதிர்த்தி இப்படி வச்சிருக்கேன் இதோட வந்து நீங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் இஷ்டம்னா நட்ஸ் போட்டுக்கலாம் பிஸ்கட் போடணும்னா பிஸ்கட்ஸ் போட்டுக்கலாம் எது டேஸ்டா வந்து நீங்க செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாப்ஸ் பண்றதுக்கு truffle sauce வச்சிருக்கேன் இது வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன் அதை நீங்க பாத்துக்கோங்க இந்த truffle sauceல கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுடலாம் இத வந்து நம்ம கையில தான் வந்து செய்யணும் வந்து நல்லா mix பண்ணி விட்டுடுங்க நீங்க ஏதாவது பிஸ்கட் பொடி பண்ணி போடணும்னாலும் போடலாம் நட்ஸ்னா கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம் இல்ல கோர்ஸா அரைச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுல இருந்து கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து சின்ன சின்ன வந்து உருண்டையா வந்து நம்ம செஞ்சு வெச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு டூத் பிக்ஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சிருக்கேன் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இப்ப டூத் பிக் தான் வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் சின்னதா வந்து உருட்டிக்கலாம் பாருங்க இப்படி உருட்டி நம்ம ஒரு தட்டல வச்சிடலாம் நான் வந்து இந்த பட்டர் பேப்பர் வைக்கிறேன் இதுல இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம செஞ்சிட்டோம் இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சாக்லேட்ல வந்து இந்த டூத் பிக் எடுத்துக்கலாம் டூத் பிக்க வந்து இது போல நனைச்சிட்டு கேர்ஃபுல்லா வந்து இதுல வந்து நடுவுல இப்படி குத்திடுங்க குத்திட்டு இது மாதிரி வெச்சிடலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் வந்து நம்ம டூத் பிக்ல இது மாதிரி வந்து செஞ்சு வெச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு நான் எடுக்கறேன் ஒரு half an hour வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும் வெச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு அப்புறம் வந்து சாக்லேட் கோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க நல்லா வந்து அந்த டூத் பிக் வந்து நல்லாவே வந்து பைண்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இங்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க இது எப்படி வீட்ல செய்யிறதுன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம சாக்லேட்ல டிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கேக் பாப்ஸா எடுத்து நம்ம வந்து சாக்லேட்ல டிப் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்ல அது வந்து அப்படியே வந்து இப்படி காட்டினோம்னா அது கீழ கொட்டிடும் அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ்ல வந்து இது போல வந்து வெச்சுக்கலாம் இது போல ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கோட் பண்ணிக்கலாம் அங்கே வெச்சிருங்க இதே போல ஒரு பாப்ஸா எடுத்து நம்ம சாக்லேட்ல டிப் பண்ணிக்க போறோம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்ல இது போல வந்து கொஞ்சம் கோட் பண்ணிக்கலாம் நீங்க கையில கூட எடுத்து இது போல வந்து இது
வெட்டாக இருக்கும் போதே வந்து செய்யணும். சாக்லேட் ஆறிடுச்சுன்னா ஒட்டாது. இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே தட்டில் அதே இடத்துல வச்சிடலாம். இப்போ சூப்பராக கேக் பாப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து கொஞ்சம் நேரம் வச்சா நல்லா வந்து செட் ஆகிடும். சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் தான். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. அதே போல் பர்த்டேஸ் அப்புறம் கிறிஸ்மஸ் இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்கள் இது செஞ்சு வைக்கலாம். செஞ்சு மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பார்ட்டிக்கு நீங்கள் செய்யலாம். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.